ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வால்பாறை பயணம் முடிஞ்சு இப்போ நான் வந்து ஆம்பூரை நோக்கி என்னோடய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னா நான் ஆம்பூர் டு அதிரப்பள்ளி, அப்புறம் அதிரப்பள்ளி டு வால்பாறை வந்து இந்த லோ சிசி பைக்கை வச்சுன்னு தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது பல்சர் 125. ஸோ ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த அதிரப்பள்ளி மற்றும் இந்த வால்பாறை ட்ரிப் எனக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். என் லைஃப்பில் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, மறக்க முடியாத நினைவாக இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா இந்த வால்பாறை விட்டு எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. இந்த ரோட்டில் போகிறதுக்கே ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது. இந்த க்ரீனிஸ் ரோட்டில் இந்த மலைகளில் ரசிச்சுக்கிட்டே இந்த கர்வான ரோட்டில் வண்டி ஓட்டுற ஃபீலே வந்து நம்ம சிட்டி ரைடில் வந்து அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. லைஃப்பில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரிப்பு தேவை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, நம்மளுடைய கவலையை அதெல்லாம் வந்து மறந்து இந்த மாதிரி ட்ரிப் வந்து பண்ணுறது மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரிப்பு மந்த்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது பண்ணுங்கள். வெறும் நம்ம வேலை பின்னாடி ஓடி நின்றால் அது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வெறும் டென்ஷனை தான் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக, ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும் எனக்கு. ஸோ என்ன ஒன்றுனா, நான் வந்தது வந்து அந்த அன்சீசனில் வந்தேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி இல்லை. ஆனால் இங்கே கிளைமேட் வந்து சூப்பராக தான் இருக்குது. அந்த கிளைமேட்டை பற்றி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த வியூஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மேகங்கள் அந்த மலைக்கு மேலே இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு உண்மையாக சொல்லணும்னா 2 கண்ணு பத்தாது, அந்த அளவுக்கு இருக்குது இந்த வியூஸ் எல்லாம். ஈவினிங் டைமில் இந்த வால்பாறை ட்ரிப் இன்னும் அழகாக மாறிடுச்சு. இந்த கோல்டான வெதர், சைலண்ட்டான ரோடு, இந்த வைப் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. வால்பாறையிலே ரொம்பவும் மிஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகிற பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸோட பார்த்தோன்னா காவர்கால். என்னடா இது ஏதோ ஒரு ஆங்கிலேயர் பேர் மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஆங்கிலேயரோட பேரை வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்து காவர்கால்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போது நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இவர் பேர் தான் G.A. கார்வர் மார்ஷ். ஸோ வால்பாறை வந்து இவ்வளோ அழகாக ஆனதுக்கு காரணமே இவர் தான். இவர் ஒரு ஆங்கிலேய தோட்டக்காரர். இவர் தான் ஃபஸ்ட்டாக தேயிலை தோட்டத்தை அறிமுகப்படுத்தினார் வால்பாறையில். வால்பாறை இவ்வளோ அழகாக இருக்க காரணமே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த செங்குத்தான சாலையும் அமைச்சதும் இவர் தான். வால்பாறையிலேயே அதிகமாக மிஸ் ஆகிற ஃபார்ம்னால் அது இந்த பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸ்க்கு பக்கத்துலேயே வந்து அந்த வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்க்கு வந்து இவரோடைய பேரை வச்சு கார்வர் வியூ பாயிண்ட்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து ஆங்கிலேய தோட்டக்காரருக்கு அமைச்சிருக்க சிலைன்னா அது இவருக்கு மட்டும்தான். வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ தரமாக இருக்குது. வால்பாறை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்கள். முன்னாடி பாருங்கள் அந்த மலை, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ வேறு லெவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் ஒரு புதிய இடத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.